தமிழர்களின் மண்ணில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மறைந்து கிடக்கும் ஒரு மருத்துவ ரகசியம் இன்று உலகமே அதை பற்றி மீண்டும் பேச ஆரம்பித்திருக்கிறது. அது சாதாரண மருத்துவம் அல்ல, மனித உடலை மட்டுமல்ல, உயிரையும் மனதையும் குணப்படுத்தும் சித்த மருத்துவம். ஆனால் ஒரு கேள்வி: 1000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த சித்தர்கள் எப்படி இவ்வளவு முன்னேறிய அறிவை பெற்றார்கள்? இன்று மாடர்ன் சயின்ஸ் கூட முழுமையாக விளக்க முடியாத பல மர்மங்கள் அந்த ஓலைச்சுவடியில் ஏற்கனவே எழுதப்பட்டிருந்ததா? இதோ இன்னொரு அதிர்ச்சி: சில சித்த மருந்துகள் உடலின் வயதை மெதுவாக்கும் சக்தி கொண்டவை என்று நம்பப்படுகிறது. இது வெறும் கதையா, அல்லது மறைக்கப்பட்ட உண்மையா? அகத்தியர், போகர், தேரையர் போன்ற சித்தர்கள் சாதாரண மனிதர்களா, இல்லை மனித அறிவை தாண்டிய மேதைகளா? குறிப்பாக போகர் உருவாக்கிய நவபாஷாணம் இன்று வரை விஞ்ஞானிகளுக்கே புரியாத ஒரு புதிராக உள்ளது. விஷத்தை கூட மருந்தாக மாற்றிய இந்த ரகசியம் எப்படி உருவானது? இன்னும் ஆச்சரியம் என்ன தெரியுமா? காடுகளில் கிடைக்கும் சாதாரண மூலிகைகள் மூலமாகவே பல கொடிய நோய்களுக்கு மருந்து தயாரிக்கப்பட்டது. ஆனால் அந்த மூலிகைகளின் உண்மையான சக்தி உலகத்திடம் இருந்து ஏன் மறைக்கப்பட்டது? சிலர் சொல்வது போல இந்த அறிவு திட்டமிட்டு அழிக்கப்பட்டதா? இன்னொரு பக்கம், பல சித்தர்கள் தங்கள் உடலை கட்டுப்படுத்தி நாட்கள் கணக்கில் உணவு இல்லாமல் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. அது எப்படி சாத்தியம்? மனித உடலில் மறைந்திருக்கும் சக்திகளை அவர்கள் உண்மையிலேயே கண்டுபிடித்து விட்டார்களா? அது மட்டுமல்ல, சித்த மருத்துவம் நோயை மட்டும் குணப்படுத்தவில்லை, மனித வாழ்க்கையின் முழு இரகசியத்தையும் புரிந்து கொள்ள முயன்றது. உணவே மருந்து என்ற கருத்தை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே உலகுக்கு சொன்னவர்கள் தமிழர் சித்தர்கள்தான். ஆனால் இன்று நாம் சாப்பிடும் உணவே நம்மை நோயாளிகளாக மாற்றுகிறதா? இதோ இன்னொரு மர்மம்: பல பழமையான சித்த நூல்கள் திடீரென காணாமல் போயின. அந்த நூல்களில் என்ன இருந்தது? மனிதர்களின் ஆயுளை நீட்டிக்கும் இரகசியங்களா, அல்லது உலகையே மாற்றக்கூடிய அறிவியலா? இன்னும் அதிர்ச்சியான விஷயம்: இன்று பல வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர்கள் கூட சித்த மருத்துவத்தின் மீது இரகசியமாக ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள். ஏன்? அவர்கள் கண்டுபிடித்தது என்ன? பல மாடர்ன் மெடிசின்ஸ் உருவாக காரணமாக இருந்த அடிப்படை அறிவு சித்த மருத்துவத்தில் இருந்ததா? இப்போது ஒரு பெரிய கேள்வி: நம்முடைய முன்னோர்கள் உண்மையில் நம்மை விட அதிகமாக முன்னேறியவர்களா? காலத்தால் மறைக்கப்பட்ட இந்த சித்த ரகசியங்கள் மீண்டும் வெளிவந்தால் மனித வாழ்க்கையே மாறிவிடுமா? இன்று இந்த டாக்குமெண்டரியில் காலத்தின் இருளில் மறைந்து கிடக்கும் அந்த அதிசய உலகத்துக்குள் நாம் பயணம் செய்ய போகிறோம். இது வெறும் மருத்துவத்தின் கதை அல்ல, தமிழர் அறிவின், ஆன்மீகத்தின் மற்றும் மனிதனின் மறைக்கப்பட்ட சக்தியின் உண்மை வரலாறு.